இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரவெட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட்டாஞ்சாவடிக்கு முன்னாடியே இருக்குது. அந்த போர்டெலாம் வச்சுருப்பாங்க. மீண்டும் மஞ்சள் பைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாதையில் உள்ளே போகணும். என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். உள்ளே போயிடுங்க நேராக, நீங்கள் பாட்டு கேட் சாத்தி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா போட் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி வரணும் எதிர்பார்த்து போனோம். தண்ணி வந்து ஓடலை. அதுக்கு முன்னாடி ஓடி இருக்கும் போல். இப்போ நம்ம போகும்போது ஓடலை. அப்படியே தாண்டி போகணும். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மரம் இருக்கும் ரோட்டில். கொஞ்சம் வண்டியில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. இந்த பில்டிங் ஒன்று இருக்குங்க. பில்டிங்லேருந்து பார்த்தா கொஞ்சம் வியூ வந்து சூப்பராக இருக்கும். மேலே இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து நிறையா இருந்துச்சு. எதிர்பார்த்து போனோம். பறவை இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு போனோம். நிறையா பறவைகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. நிறையா பறவைகள் இருக்கும். அப்புறம் இந்த மதுலேருந்து தாங்க சுற்றி இருக்க கிராமத்துக்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு. இங்கேருந்து எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இங்கே என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. பார்த்துங்க, இதெல்லாம் பண்ணால் போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த கரவெட்டி சுற்றி எந்தெந்த ஊர் இருக்குது என்னென்னு மேப் வச்சுருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கங்க.